ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலோட எபிசோடு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ப்ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஹோல் எபிசோட் விஜயை காட்டாமையே முடிஞ்சிருச்சு. அது ஒரு வருத்தம் மட்டும்தான். நிவின் அண்ட் காவேரி 2 பேரும் ஒன்றா காரில் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போதே வெண்ணிலாவை பற்றி, பசுபதியை பற்றி எல்லாரை பற்றியும் பேசிக்கிட்டே வராங்க. வெண்ணிலா சீக்கிரமாக க்யூர் ஆகிடணும், அந்த ஒரு வருத்தமும் விஜய்க்கு ரொம்பவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வெண்ணிலாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே காவேரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. எங்கே போனாலும் சுற்றி சுற்றி யமுனா கண்ணிலேயே வந்து பட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி யமுனா பர்ஸ்ட் அவுட் ஆகிறது தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்காக தான் இப்படி கொண்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலையும் யமுனா பார்க்குறாங்க. 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவே அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறேன், இதுக்கு மேலே நான் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே யமுனா கொஞ்சம் கோவமாக கிளம்புறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வெண்ணிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. நர்ஸ் வந்து அலோவ் பண்ணலை. ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணி உள்ளேயும் போயிடுறாங்க. டாக்டர் வந்து திட்டி வெளியில் அனுப்பி விடுறாரு. பார்த்துட்டு வந்துடுறாங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, நீ பயப்படாத காவேரி, பசுபதியை கண்டுபிடிச்சிட்டா விஜய் இதிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் விஜய் ஃப்ரீ ஆயிடுவார், பொறுமையாக வெண்ணிலா க்யூரானா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு நிவின் வந்து காவேரிக்கு. அதுக்குள்ளே யமுனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது, எல்லா உண்மையும் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கங்கா கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாத்தையும் கனவா அப்படிங்கிற மாதிரி, அது ரியலாக இருந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் காவேரி அவ்வளோ சைலண்ட்டாக நான் ஒர்க் ஷாப் போகல அப்படின்றது மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே கம்முன்னு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அது யமுனாவோட கனவு இல்லையா, அதனால தான் சைலண்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இல்லைன்னா வந்து காவேரி வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பா. அந்த யமுனா பழி போட்டதுக்கு, என் புருஷன் கூட ஊரை சுற்றிட்டு இருக்கா, அவ கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்லாம் சொன்னதுக்கு. ஆனால் யமுனாவோட கனவாக இருக்கவே சைலண்ட்டாக தப்பு பண்ண மாதிரி காவேரி, அது காவேரி அக்செப்ட் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி கனவு கண்டிருக்கா. அதுலேயும் ஹைலைட்டு வீட்டை விட்டு வெளில துரத்துற மாதிரி காட்டுறாங்க. சைலண்ட்டாக காவேரியும் எதை பற்றியுமே சொல்லாமல் அப்படியே வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி, கதவையும் சாத்திடுற மாதிரி காமிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அது எல்லாம் கனவுன்ற மாதிரி மறுபடியும் உள்ளே வரும்போது பார்த்தா குழந்தைய பற்றி பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஃபேமிலி. இந்த டைமில் இதை பற்றி சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி யமுனாக்கு. காவேரியும் வந்துட்டுருக்காடி ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்கிறாங்க. இந்த இடத்துல சொல்லலை, எதை பற்றியும் சொல்லாமல் இதனால் ஒரு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நிவினும் காவேரியும் வராங்க, வந்து இறங்குறாங்க காரில். அதை பார்த்த உடனே இன்னும் 2 காண்டாயிடுச்சு. நிவின் கூட போகணும் அப்படின்ட்டு யமுனா. ஆனால் நிவின் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்குறாரு. அது வேலைக்காகல, என்னை கூட்டு போய் விட்டுட்டு போட்டுமே கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு, அப்படி ஒன்றும் முக்கியமான இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கே யமுனா வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி எபிசோட் யமுனாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் ஹை வோல்டேஜான ட்ராக்காக மாற்றும்போது கரெக்டாக கொடுப்பாரு நம்ம பிரவீன் சார். அந்த வகையில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை எபிசோட் வந்து உண்மை வெளியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த ஸ்பெஷல் எபிசோடில் வீட்டுக்கு வராங்க. இவ வர உடம்பு சரியில்லாமல் போயிட்டா, அதுதான் எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டி காவேரியோட வயிறை பார்த்துட்டு, இவ தான் என்னவோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி, வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. விளையாட்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் காவேரி மூஞ்சு மாறுது, ஐயோ உண்மையை தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாம், வெயிட் பண்ணி நாளைக்கு எபிசோட் யமுனா மறுபடியும் உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக அமையுமா அப்படின்றது, என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.